ஆண்டவர் இந்த சமயத்தில் உங்களோட கவனத்துக்கு எனக்கு சமயத்தை கொடுத்துருக்காங்க. அதை நம்பிக்கை கொடுத்துருக்கேன். ஒரு நாள் என்ன, நான் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், சேர்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு சாயந்தரமாக வந்துட்டேன். என் பையனுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்காக நான் அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ வந்து என்னுடைய செல்லை வந்து நான் மறந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் என் தம்பிகிட்ட ஃபோன் பண்ணி என் செல்லை அவங்க எடுத்துருவான், நான் அவன் கால் பண்ணி சொல்கிறேன், அவன்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னேன். அவன் அங்கே போய் தேடிதான் நிறைய இடத்துல தேடி கிடைக்கவே இல்லை. அந்த டென்ஷனில் நான் இருந்தேன். இருந்து சேரில் உட்காந்துட்டு இருந்தேன். என் பையன் என்ன பண்ணான்னா, விளையாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி சேர் போய் பின்னாடி வந்து ஒரு உட்காந்து பின்னாடி என் பின்னாடி நின்றுட்டு இருக்கான். அவன் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்க ஏன்னா அங்கே இருக்கும் இங்கே இருக்கும், நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். சரிடா நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணோன்னா நான் டக்குன்னு என்ன பண்ணேன், அவன் இருந்தது கூட மறந்து போய் டக்குன்னு எழுந்துச்சோன்னா அவன் பின்னாடி சாஞ்சிருந்தவன் அந்த நான் எது சொன்னேன் அந்த வெயிட் பின்னாடி இதாக்கி அந்த சேரோட அப்படியே நின்றுட்டான். அது என்னன்னா கடவுளோட கிட்ட அங்கே பக்கத்தில் அந்த சவர் இருந்துச்சு. அதில் வந்து ஒரு வாடகை மாதிரி போட்டிருந்தாங்க. அது விழுந்த இதில் அவனுக்கு கண்டிப்பாக மண்டை காசு போட்டிருக்கும். ஒரு சின்ன ஒரு மைல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன கேப்ல தான் அவனுக்கு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல கடவுள் காப்பாற்றினாரு. இல்லாட்டி அங்கேயே அவனுக்கு மண்டையில் அடி போட்டிருக்கோம். நன்றி நன்றி பண்ணுவேன். ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் வந்து அவனை அவங்களுக்கும் வளர்த்துட்டு வராங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் தெரிஞ்சு கேட்கலாம். அவன் எனக்கு 2 வருஷம் கழிச்சு கடவுள் எனக்கு கடவுளாக கேட்டுருப்பாங்க. நிறைய கஷ்டங்களுடைய மத்தியில் கடவுள் அவங்க வளர்த்துட்டு வராங்க. எல்லா ஆபத்திலிருந்தும் தேவன் தான் அவனை காப்பாற்றிட்டு வராங்க. நான் காமிக்கல, ஆண்டவர் தான் வளர்த்துட்டு வராங்க. என்னுடைய தப்பிதான நான் வந்து அவனை பாதுகாப்பும் கடவுளுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் சமயத்திலும் அவனை காப்பாற்றிட்டு வராங்க. அதனால நான் அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சு சொல்லுவேன். நீங்களும் அவனுக்காக நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தெரிவிச்சுட்டு இருந்தீங்க. நான் அவன் இடத்துல உண்டான இது வரைக்கும் இந்த சபையில் என் பையனுக்காக நீங்கள் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு தான் ஆரீங்க. அதுக்காக உங்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கொள்வேன். இப்போ என் பையனுக்கு கொஞ்சம் சளி கொஞ்சம் இருக்குது, அதுக்காகவும் தொடர்ந்து தெரிவிக்கிறேன். சாட்சி கொடுப்பதற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து எனக்கு கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை. அதற்கு முன்பதாக நாங்கள் சென்னை பட்டணத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா கால் அவங்களுக்கு வலி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சக்கரை வேலை இருக்கு, அதனால கால் வலியெல்லாம் இருந்துச்சு. அப்போது நாங்கள் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்பும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, வயசாயிடுச்சு, நீங்கள் எங்கேயுமே பத்திரமா இருக்கணும், இரவு நேரத்தில் எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கிட்டு கீழே விழுந்து கால் மட்டும் அடிபடக்கூடாது, அடிபட்டால் உங்களுக்கு காலெல்லாம் நொறுங்கி போயிடும், காப்பாற்றுறது பெரிய கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அங்கே இரவு நேரத்தில் நான் மட்டும்தான் ஆலயத்துக்கு வருவேன். ஆனால் அவங்க வரக்கூடிய வரமாட்டாங்க வெளியே. அவங்க வீட்டில் இருந்துட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கற்றுக்கிட்டு தன்னுடைய ஜீவியத்தை ஒப்புக்கொடுத்து கற்றுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கால்வெளி கொஞ்சம் பரவலாக இருந்தாங்க. திருப்பி ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு
உடல் இறக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தது. அது வலி எவ்வளவா இல்லை, ஆனாலும் எப்படியாவது நான் டாக்டரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனாங்க. போய் பார்த்துட்டு வந்து டாக்டர் சொன்னாங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், உங்களுக்கு வயசாகிடுச்சு, இதை நீங்கள் விட்டு வச்சுருந்தீங்கன்னா வலி வந்து ஆப்ரேஷன் பண்ணனா அது என்னால் மோசமான நிலையை கொண்டு போயிடும், நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டாங்க. நாங்கள் எங்கே போய் அப்படின்னா அவங்களுடைய மெடிக்கல் வந்து அதனால பெரிய ஹாஸ்பிட்டல், அதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து போனாலே தென்காசியில் பார்த்தோம், கோயில்பட்டியில் மகன் அங்கே வாங்கன்னு சொன்னேன், அங்கேயும் பார்த்தோம். இந்த இடையில அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நாங்கள் கோயில்பட்டியில் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அங்கேயும் நல்லா ஆயிடுச்சு. அந்த டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமலே இதை உடனே அப்படியே விட்டுருங்க, சரியாக வந்தாங்க. ஆனால் மற்ற டாக்டர்ஸ் பார்த்தாங்க உடனே கண்டிப்பாக ஆகணுன்றாங்க. என்ன செய்யணும்னு தெரியல. அந்த விஷயத்தில் ஒப்பு கொடுத்து நானும் என் கணவரும் எங்கள் மக்கள்லாம் சேர்த்து செபித்தோம். செபித்துட்டு அவன் தென்காசியில் ஒரு டாக்டர் பார்த்தோன்னே சரி பண்ணலாம், உங்களுக்கு நல்லபடியாக சொல்ல 80,000 ஆகும், நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் வந்து குழு கொடுக்குறோம், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்கன்ட்டு. அப்போ நான் பார்த்தேன் 80,000 கொடுத்து பண்ணுறது பெருசாக தெரியல. ஆனால் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அப்பப்போ செக்கப் பண்ணணும். ஒரு முறை கார் எடுத்துகிட்டு போனோம்னா அவங்களால பஸ் ஏற முடியாது, நடக்கக்கூடாது, ஸ்டெப் ஏறக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை டாக்டருக்கு முன்னறிவு கொடுத்ததுனால சரி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கெல்லாம் போக வேண்டாம், ஒவ்வொரு முறையும் கார் எடுத்துகிட்டு போனாங்க, அதிக செலவாகிட்டு நாங்கள் இங்கே சென்மேரிஸில் பார்த்தோம். அவங்க உடனே வாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம், நீங்கள் வந்து 50,000 கொடுத்தா போதும், இங்கே செய்து முடிச்சிடலாம் அப்படின்னாங்க. நாங்கள் போனோம், டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆப்ரேஷனுக்கு போகும்போது இந்த இடத்துல வந்து தன்னுடைய சகோதரரை உடம்பம் பண்ணிட்டு அவங்க நோக்கி இருந்தாங்க. 2 பேரும் நடப்பம் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கலந்து ஆப்ரேஷனுக்கு போகலாம். தன்னுடைய பெரிய இருந்ததில்லை. ஆப்ரேஷன் பண்ண முடித்து 3வது நாளே எங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட சரீர சுகப்பிரன் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தி அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் இல்லாதபடி காத்து இப்போவும் ஸ்டெப்பே ஆகக்கூடாது, ரொம்ப தூரம்லாம் நடக்கக்கூடாது, இரவு நேரத்தில் வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டருடைய அந்த அட்வைஸுக்காக நாங்கள் அவர் வெளியே வராமல் இருக்கிறாங்க. எங்கள் அனைவரும் சபையில் வந்து எங்களுக்காக செவித்தீங்க, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய ஒரு விடுதலை தந்தை என்று சொல்லத்தோடு இருக்கிறாங்க. இந்த நல்ல காலையில் கூட அதோடைய நாமத்தை மேம்படுத்தி பாட்டு பாடினாங்க. மிகவும் ஆச்சரியப்பட்ட கர்த்தர் இப்படிப்பட்ட சொல்லத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு சுகமளித்து அவருடைய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமா இந்த சாட்சியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமாம். மாற்றி போட்டு நல்ல ஒரு சாட்சியாக இந்த இடத்துல வந்து விசாரிச்சுட்டாங்க. அதுக்காக தேவைக்கு நன்றி. இன்னும் சாட்சி சொல்லணும்னா நீ சொல்லலாம். வந்து அடியாரில் ஒரு வருஷம் ஆச்சு என் கணவன் உடல்நிலை சரியில்லை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போவையும் சரி வரையும் சரி தேவன் வாகனத்தோடு அவங்களோட பாதுகாப்பாக இருந்து இந்த இடத்துல பிடிச்சி வர்றதும் போகிறதும் அவரோட திருப்ப தான். அதுக்கு நான் தேவனுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும். திருப்பி வந்து பயந்து எல்லாரும் இந்த நோய் இருந்துச்சு அப்படின்னாங்க.
ஆனால் நான் சொல்லுவேன், என்ன வேணாலும் நமக்கு ஆண்டவருக்கு எனக்கு பயப்படாத எனக்கு ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லுவேன். அவங்கள உன் ஜெபத்தை தேவன் கேட்பாரு, எனக்கு ஒன்றும் சேரணுங்களா. அதே மாதிரி கடவுள் உண்மையிலே நல்லா வச்சுருக்காரு. அதுக்காக என் தேவனுக்கு கொடாத கோடி நாட்டி நான் சொல்லுவேன். என்னோட குடும்பத்தை தேவன் இந்த ஒரு ஆண்டு இவ்வளோ நாள் காத்துக்காரு. 2024 தொடங்கி இந்த முடிவு வரைக்கும் இன்னைக்கு அதிசயமாய் அற்புதமாய் பாதுகாத்து என் தேவன் என் குடும்பத்தை நடத்தி வருகிற தயவுக்கு நான் அவனுக்கு கொடாத கோடி நன்றி. இன்னும் என் தேவனுக்கு நான் ஒப்புக்கொடுத்து என் குடும்பத்தை தேவன் என் பிள்ளைகளையும் சரி குடும்பத்தையும் சரி எனக்கு அருமையான ஒரு பேரை இந்த ஆண்டு என் தேவன் தந்தார். பல வருஷம் நான் இப்படி முழுகிற ஜபத்தில் தான் தேவனுக்கு நான் கேட்டு போனேன். தேவன் கேட்டு எனக்கு நல்ல ஒரு பேர பிள்ளைகள் தந்திருக்கேன். அதுக்காக என் தேவனுக்கு கொடாத கோடி நன்றியை தெரிவிக்கிறேன். தேவன் அற்புதம் என்பதை நம்ம ருசித்து பார்க்கும்போது தான் தெரியும். நமக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா நம்ம பயப்படுறோம், அழுகுறோம், சோறு போகிறோம். ஆனால் அதுக்கு நமக்கு பின்னாடி எவ்வளோ நன்மையாக இருக்குங்கிறது உண்மையில அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அது நிறையாவே நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் என் தேவனுக்கு நான் கொடாத கோடி நன்றியை சோதனை வேறு நல்ல ஒரு பூரணமான சுகத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்காக போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் மங்களபுரத்துக்கு பேரம்பேத்தியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். அப்போ போகும்போது அங்கே கொஞ்சம் வேலை இருந்தது. அப்போ அந்த வேலையை செய்துட்டு வீட்டு பக்கத்தில் பெரிய குளம் இருக்குது, குளத்து பக்கத்துக்கு தான் வீடு. அப்போ அந்த வீட்டு பக்கம் வேப்பமரம்லாம் வெட்டி நிறைய மாடுகளாக கிடந்துச்சு. மழை நேரம் பூச்சி ஓட்ட வருமே, இதை வந்து எடுத்து சுத்தம் பண்ணியிருக்க மாட்டேங்க மக்கள் சொல்லியிருந்தேன். அதனால நான் போயிருந்தேன். போய் அந்த வேலையை நானும் எங்கள் சின்னம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கேருந்து போகும்போதே அன்றைக்கி காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் பண்ணிட்டேன். முதல் நாள் நைட்டும் ப்ரேயர் பண்ணேன். அந்த இடத்துல 2-3 மாதமாக அந்த மாடு வெட்டி கிடக்கு, அது அதுக்கு அம்மா பகுதியாக இருக்குது. அந்த வரையும் அந்த இடத்துல எந்த விதமான பூச்சி கொட்டையும் இருக்கக்கூடாது, எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். போய் அந்த வேலையை நானே சின்னம்மாவும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ என் வியாதியா வந்து பெரியவா வேலை வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆளுக்கு நெஞ்சு உயரத்துக்கு புது வீடு கட்டி ஃபவுண்டேஷன் போட்டு விட்டுருக்காங்க. மேலே சைடில் எங்கள் சின்னம்மா வீடு, இடையில ஒரு 4 அடி வேப்ப கிடக்கு கோடி. அதனால அந்த ஃபவுண்டேஷனு வியாதியாக பெரிய பிள்ளை நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த சின்ன பிள்ளை 5 வயசு பிள்ளை பின்னாடி கூடி வந்து சோகமாக பார்க்காம நிற்கிற பிள்ளைய வேகமாக தள்ளிட்டான். விளையாட்டா அந்த பிள்ளைக்கு இருக்கு, ஆனால் ஓடியாந்து ஸ்பீடாக வந்து 2 கைட்டு முடிச்சு தள்ளிட்டான். ஆனால் அந்த பிள்ளைக்கு இடையில இருக்கிறது வந்து அந்த செவர் மட்டும்தான் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு செவருக்கு 1 அடிக்கு கீழே சைடு அந்த பிள்ளை நின்றுட்டு இருக்கு. ஆனால் அதை ஓடிருந்தா ரொம்ப ஸ்பீடாக போய் செவர் இவ்வளோ தூரத்தில் வந்து முடியிருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக அந்த பிள்ளை வந்து பின்னால் போய் தள்ளிடுச்சு. அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே நின்றுட்டு அப்போ தான் கச்சையில் நிமிர்ந்து பார்த்தேன். வேகமாக ஒடியாரான்னு அப்புறம் தள்ளுதான் மாறான்னு எனக்கு சொல்ல முடியல, பதட்டமாயிடுச்சு. அதனால தள்ளுன உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இவ்வளவு இடம் அந்த செவரில் புது செவரில் இவ்வளோ இடம், அந்த இடத்த விட்டு கீழே விழுந்திருந்தா மேலே பக்கத்து செவர்லையும் அடிச்சிருக்கும், கோடிக்கலையும் விழுந்திருப்பா. எதில் தான் அடிபடுதுன்னு சொல்ல முடியாது, புள்ளை ஈக்கி மாதிரி இருக்குது. அப்போ கீழே விழுந்தா நம்பவே வேண்டாம், நெஞ்சு உயரம். அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே நமக்கே நினைக்கும் போது பதட்டமாக இருக்குது. அன்னைக்கு அந்த பிள்ளால அப்படி ஓட்டமாக ஓடின பிள்ளை அந்த கை இப்படியே வந்துச்சு, இப்படியே அந்த உடம்ப உள்ள அடக்கி இப்படியே வந்துச்சு, உடனே அப்படியே நின்றுச்சு. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக அந்த பிள்ளைய விடாம ஆவியானவர் அந்த பிள்ளையை நிறுத்தி அவ்வளோ பெரிய
பெரிய ஆபத்துல உயிரை போயிருக்கானே நம்ப வேண்டாம். ஆனா அப்படி எதுவும் நடந்திருந்தா என் மேல பெரிய பழி வரும். என் தம்பி சொல்லுவான், எங்க அக்கா வராம இருந்திருந்தான்னு சொன்னா என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிருக்காரு, இவன் அந்த வேலை செய்யட்டும் பரவாயில்ல, என் பிள்ளைய அம்மா நடந்துட்டு அப்படின்னு சொல்லுங்க மட்டும் இல்லை, என் மகளை அடிச்சா கொண்டுருவான். இல்லை நீ தான் உங்க அம்மா வர சொன்னேன் அப்படின்னு. ஆனா என் மேல இருந்த பழியவும் ஆண்டவர் நீக்கினார், என் பிள்ளை மேல இருந்த பழியவும் நீக்கினார். அந்த இடத்துல எனக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே என்னதான் நடந்துச்சுன்னு தெரியாம மயக்கம் மட்டும்தான் வரல, அந்த மாதிரி தவிச்சிட்டேன். ஆனாலும் சொல்லாமே இருக்க முடியல. என் மகன் வீட்டுக்குள்ள சமையல் பண்ணிட்டு இருக்கான். வீட்டில் போய் என் மகளையும் என் தம்பிட்டையும் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த பதத்தை சொல்லாம இருக்க முடியல. சொன்னாங்க என் பிள்ளைய அடிக்க போறான். அந்த பிள்ளைய வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. என் கண்ணு முன்னாடி இருக்காத நேரம் என்ன நடந்ததோ ஒன்னே அப்பளே யாரும் கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. ஆனா நம்ம ஜெபம் நம்ம வாய் சுத்தம் இல்லாது, நம்ம செய்க எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்ய செய்துக்கிட்டு இருக்கோம். கற்பனையெல்லாம் கேட்போம். ஆனா சில நேரத்துல வாயின் வார்த்தைகள்னாலையும் கையின் கிரியையினாலையும் நம்மளை பிசாசும் சகலமான கிரியைகளை கொண்டு வந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஒரு சில நேரத்துல நம்மளும் செய்திருக்கோம். எந்த காரியத்திலையா ஒரு தவறானதை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும். ஆனா அவருக்கு சொன்னதை கேட்டு அவருடைய கற்பனை நடக்க முடியல. ஆனாலும் ஒரு வார்த்தை கடவுளை நம்ம செவிச்சிட்டு போனோம்னா அவரை மறக்காம எந்த இடத்துக்கு நம்ம வழிபறைய நம்மனாலும் அவரை மறக்காத அளவுக்கு நம்ம அவரை செவிச்சிட்டு போனோம்னு சொன்னோம், நமக்கு முன்னாலே ஆவியானவர் போறாரு. நமக்கு கொடிய வேதனையில இருந்தும் ஆபத்துல இருந்தும் நம்மளை காப்பாற்ற வல்லவரா இருக்காரு. அது மட்டும் இல்ல, சொல்றது நல்லதான் நல்லதுன்னு எனக்கு தெரியல. ஆனா போன மாசத்துல நான் சொன்னேன், என் மருமகிட்டையும் சொன்னேன், பாஸ்டர்ட்டையும் புஷ்பமா வீட்டுல இருக்கேன்ல சொன்னா நம்ம சர்ச்சையில் நடந்த காரியத்தை. அப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம்னு நினைக்கிறேன், இந்த பெஞ்சில் தான் உட்காந்துருக்கேன். ஆனால் நான் வந்து கூறப்பட்டவா, யாருக்கும் மனுஷருக்கு பிரியமில்லாதவா. ஆண்டவரை தேடும்போது உலகமே உடைய ஒதுக்கும்னு கடவுளே சொல்லியிருக்காரு. கர்த்தருக்குள்ள நம்ம நெருங்கணும்னு சொன்னால் உலகம் நமக்கு பகையாயிடும். அப்படிதான் இப்போ என் வாழ்க்கை இருக்கு. பிள்ளைகளும் மருமகமாக சரி ஆடி பாடி கோயிலுக்கு வரி கொடுத்து எப்படியெல்லாம் எங்களை கூப்பிட்டு நாங்கள் ஆட்டம் பார்க்க வந்து நல்ல முறைக்கு எவ்வளோ சிறப்பாக இருந்தோம். வேதத்துக்குள்ளே போயிட்டு இப்படி வீடெல்லாம் இருட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நல்லதுன்னு யாரும் வரமாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. சரியா ஏதாவது முக்கியமான சோழனா அடுத்தவங்க மாதிரி வந்து போயிடுவாங்க. ஆனாலும் எனக்கு அது கூட பெருசாக தெரியல, எனக்கு என் தேவன் தான் பெரியவர். ஆனாலும் இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கேன், நல்ல தூக்கம், பெருசாக தூக்கத்தை கொண்டு வருது. எனக்கு பின்னாடி இந்த சைடில் பாக்கியம் உட்காந்துருக்கா, மேலே கடைசியில் வாசல் இருக்கா உட்காந்து 3 பேர் தான் இருக்கோம். அப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கேன். ஒரு கை மட்டும்தான் வந்துச்சு. இந்த 2 வரவு இப்படி 3 வரவு இப்படி இருக்கு, இந்த வரவு இப்படி இருக்கு. அந்த கை எப்படி இருக்கு, இந்த சேர் கலர்ல இருந்து கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும், லைட்டாக மஞ்சள் சந்தன கலர் மாதிரி இருக்கு. அந்த விரல் இப்படியே வந்துச்சு, அங்கிட்டு இருந்து தான் வந்துச்சு, இங்கிட்டு இருந்து வரல, அங்கிட்டு இருந்து வந்து சேருக்கு இடையில அப்படியே வந்து இப்படி இப்படி என் மூக்க ஒரு எழுவ சொயின்னு திரும்பி அங்கிட்ட வந்துச்சு. அப்போ நான் யாரோ நம்மளை என்னமோ செய்தாங்க, முசுக்கிறதுக்கு தான் இப்படி இழுத்து விடுறாங்க. பிடுங்கன்னு முடிச்சு பார்க்க யாருமே இல்லை, பாக்கியம் தான் உடனே விழுந்துருக்கேன். என்ன அப்போ ஆண்டவர் நான் ஒரு மனுஷியா, கடவுளுக்கு நான் ஒரு மனுஷியா, அப்போ ஆவியானவர் விட்டு என்ன உசி கொடுத்தாரு. என்ன ஆண்டவர் சொன்னாரா, ஏழைக்கு பங்காளரும் பாவிக்கு ரச்சகரமா இருக்கணும்னு சொன்னாரா. அந்த ஆண்டவர் ஒதுக்கி போட்ட குப்பையை தேர்ந்தார். மூளைக்கு ஆகாதுக்கு தள்ளப்பட்ட கால மூளைக்கு தலைக்கல் ஆக்கினார். அந்த மாதிரி இந்த சபையில இந்த இடத்துல ஒரு சாட்சியா என்னை ஆண்டவர், நானும் ஒரு உறுப்பினரா இந்த இடத்துல இருக்கேன் ஜீவனோட அப்படின்னு சொன்னா அது நான் இல்லை, என் ஜீவன் வாழ்ந்ததே அவரை வச்சு. என்ன ஜெபிக்க தெரியாதவனா, எதுவுமே தெரியாதவனா, ஆனால் எல்லாத்துலேயும் நல்லவனும் இல்லை நான். ஆனாலும் ஆண்டவர் அந்த கல்லறிய போன மனுஷிய எழுதி போட்டு பாவம் செய்யாதவன் இருந்தா அவன் மேல கல்லறின்னு சொன்னாரா. அந்த மனுஷி நான். என்னை ஆண்டவர் இவ்வளவு தூரம் உங்க முன்னாடி ஆண்டவருடைய பரிசுத்தமான ஆலயத்துல நிற்கிறோம்னு சொன்னா கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற கிருபை, கர்த்தத்துல உருவாகும் போதே என்ன ஆண்டவர் கண்டிருக்காரு. அதனால ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்வார். அதிசயம் நம்ம நினைக்கிறது சின்னதா, அவர் செய்தது பெரிய காரியம். உங்களுக்கு இருந்து ஒரு சின்ன பொருளை நான் கேட்டேன், ஆனா என் தேவையெல்லாம் சந்திக்க நீங்க மொத்தமா எனக்கு நிறைய பொருள் கொடுத்தீங்க.
அது யாரால உங்க மனசுல யார் பேசல? ஆண்டவர் பேசுறாரு. அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. இன்னும் மத்தியானம் நல்ல செய்தியை நம்ம கேட்டோம். அந்த காணாஸ்திரியை பற்றி செய்தி கேட்டோம். அதுபோல இன்னும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்துல அதிகரிப்போம். ஆண்டவர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றி திறத்தியாக எடுத்துக்காட்டா வாழ கர்த்தர் தேர்வு செய்வார். இவ்வளவு நடத்தின ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. நாங்கள் வந்து காட்டில் வந்து தக்காளி நடுந்தோம். தக்காளி நடுக்கும்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு தக்காளி நட்டு பயிர் வச்சிருந்தோம். பயிர் வச்சுருக்கும்போது இப்படியே காலத்தில் இருந்துச்சு. நாங்கள் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம். 5 மணிக்கு எழுந்திரிச்சி ஜோ மணிக்கு பயிர் வச்சுட்டு சரி நீங்கள் படிக்கிறா உடனே பயிர் வச்சு நீங்கள் படிக்கலான்னு பயிர் ஒரு காட்டி போயிட்டு தக்காளி வேணால் தக்காளி பழம் பண்ணுவோம். தக்காளி பழத்து கிடக்கு அப்படின்னு தக்காளி பழம் தங்கிட்டு தக்காளி பழம் தங்கி இருக்கும்போது எப்பா இது பூச்சி ரகம் மாதிரி தெரியல அப்படின்னா ஏன்னா இங்கே வந்து பூச்சினா பெரிய பூச்சிலாம் கிடையாது. இங்கே கிடந்தா மணி பம்பாக தான் கிடக்கும். நாங்கள் எங்கேயும் மணி பம்பு பக்கத்துலேயே பாம்பு கிடக்கும். பாம்பு மணி வெறும் மணி பம்பு தான் கிடக்கு, வேற எதுவும் கிடக்காது அப்படின்னு. நான் அப்புறம் எங்கே கிடக்குன்னு பார்க்கும்போது நான் வந்து பக்கத்தில் பாம்பு இது ஆகாமல் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் பாம்பு கிடக்குங்க. இது மணி பம்பு தானே கிடக்கும், வேற என்ன கிடக்கும் அப்படின்னு பார்த்து அங்கே போகாத விட்டுட்டு வா அப்படின்னு. இப்போ நான் என்னடா இருக்கும், நானும் பக்கத்தில் ஒட்டி போனோடனே எனக்கு தெரியல எப்போ இங்கே தான் கிடக்கும். தினம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிடுறதுமே விடம் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது அந்த நேரம் கேட்க சாப்பிடுவேன். சாப்பிடும்போது மேற்கிறது பாம்பு வருது. பாம்பு தான் என்னுடைய பிறப்பிலேயே அந்த மாதிரி பாம்பு பார்த்தே இல்லை. எங்களை பார்த்தோடனே படம் நூற்று அளவுக்கு எடுத்துச்சு. பாம்பு உமாந்து பாம்பு நடிப்பாங்க, பெரிய பாம்பு, மிகப்பெரிய பாம்பு, நல்ல பாம்பு. அந்த உடனே ஏடா எப்போ அடிச்சுங்க அப்படின்னா பாம்பு பார்த்த உடனே கம்பு எனக்கு பார்த்த உடனே எனக்கு எப்போ இந்த பாம்பை நம்ம ஒத்தையில அடிக்கவே முடியாது. கம்பு வாய்ப்பான கம்பு கிடக்கு. இந்த பாம்பை நம்ம அடிச்சோம்னா எப்படியுமே நமக்கு அடிச்சிடுவோம். பாம்பு பக்கத்திலே போகக்கூடாது. இது சனியும் போட்டு வளம் வித்தையா தெரிஞ்சுவோம். எங்களை பார்த்தோன்னே படம் முட்டாவது எடுத்துச்சு. பெரிய பாம்பு 1.5 மீட்டர் பெருசு, மிக பெருசு. அப்படின்னு அப்புறம் தக்காளி பழம் பற்றி பாருங்க. தக்காளி பழம் கொண்டு நீங்க ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு எப்பா இப்படி ஒரு பாம்பு பார்த்தேன். பேயா நீ இந்த பாம்பை அடிக்காம விட்டுட்டு என்ன சில பாம்பு அங்கேயே தான் கிடக்கும், வேற எங்கேயுமே போகாது. எப்பா சம்மாதிக்கம் வேணுங்களா, நீ எங்கே இப்படி விட்டிய. அதுக்கடுத்து மறுவாரம் தலைப்பாங்க கைட்டே ஒரு 2 வாரம் 3 வாரம் தலைப்பாங்க கைட்டு. அதுக்கெல்லாம் நான் 6 மணி நேரம் கிடக்கும், வியக்காத்துல இருந்து கைட்டு தான் இருக்கும். கிடக்கும் நாங்கள் ஒரு குளிக்கிறது எப்போ வந்து வாங்க ஏதோ பூச்சி மாதிரி தெரியுது அப்படி பார்த்து அந்த பூச்சி அதே பாம்பு தான். அதுக்கெல்லாம் நாங்கள் புதிய காலத்துலேருந்து நின்றுட்டோம். இந்த பாம்பு உள்ளதான் அந்த கிடங்கு வேற கமாய்க்கு போகிற உள்ளார பாம்பு வந்து நடுவு இருக்க தக்காளிகள் தான் நடக்கிற பாம்பு. அதுக்கடுத்து அந்த பாம்பை வந்து கடவுளை எங்களை பாதுகாத்து போய்க்கு பாதுகாத்தார். இது இன்னும் எங்களை பாதுகாத்த ஆண்டவருக்கு கொரோனா விசுவாசம். இதே மாதிரி பாருங்க, நாங்கள் நடுவில் நடத்தோம். மழையெல்லாம் எங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷத்துலேருந்து மழை திங்கி தச்சு மழை திங்கி தந்து வந்து ஆடவே ஒரு புரிஞ்சு நாங்கள் எல்லாருமே நடத்தாங்க. நாங்கள் அன்னைக்கு தானே நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஆடவே அப்படின்னு அடுத்து ஜோம் பண்ணி அது போல வினாட்டு ஆட்ட போய் ஜோமனுக்காக 8 மணிக்கு போனோம். அங்கே எங்களுக்கு மழை இல்லாமல் ஒரு புளிக்கு மாதிரி எல்லாம் நட்டாங்க. நாங்கள் நடாமல் இருக்க முடியாது. மழையை கொண்டு என்ன சேகடை போட்டுருக்கா மழையை தாங்க அப்படின்னு 8 மணிக்கு கடவுள்கிட்ட போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து அன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு ஜோம் பண்ணாங்களா
அது இல்லாமல் ஒரு கோழிக்கு நாங்கள் நட்டோம் ஐயா. மழையிலே நாங்கள் இன்னும் சண்டை போட்டுருக்கோம். நாங்கள் அண்ணனையுமே நாங்கள் 4 பேருமே கிடக்கணும் ஐயா. மழையை கொடுக்காம நாங்கள் என்ன விவசாயம் பார்ப்போம். இல்லாட்டி இந்த விவசாயத்தை எங்களுக்கு வந்து எடுத்துக்காரு ஐயா. மழையை கொடுங்க அப்படின்னு தகுதியாக எங்களுக்கு நீங்கள் தகுதி கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் விவசாயமே எங்களை பார்க்க வேண்டாம் ஐயா. ரொம்ப கஷ்டப்படும். எங்கள் ஆண்டவர் வந்து அந்த உடனே எங்கள் ராத்திரியும் எங்களுக்கு வந்து ஆண்டவர் மழையை அனைவரும் கொடுத்தார். கூடாமல் சொல்றது எடுப்பாங்க. கடவுள் இந்த மழையை கொடுத்ததும் அது நாங்கள் விவசாயம் போய் எங்கள் பாடத்தை ஆண்டவருக்கு கூடாமல் சொல்றது எடுப்பாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ 15 வருஷமா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்துருக்கேன். 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச அந்த ஊரும் சரி, அந்த கிராமமும் சரி, பள்ளியும் சரி, எனக்கு கடவுள் வந்து ஒரு கிருபையாக கொடுத்துருவேன். நான் ஃபஸ்ட்டு ஆனால் போகும்போது அழுதுகிட்டே தான் போனேன். ஏன்னா அந்த ஊர் வந்து ஒரே முள்ளுக்காடு அப்படி இப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஊரில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள மக்களும் அவங்க சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் அப்படிதான், என்னோட பணிபுரிகிற ஆசிரியர்களும் அப்படிதான். நான் ஒரு நல்ல குடும்பமாக எனக்கு ஸ்கூலில் இப்போ அங்கேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் எப்படி அந்த ஸ்கூல் எப்படி நினச்சிட்டு வந்தனோ அதே போல் தான் இப்போவுமே எனக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வந்து கடவுள் கொடுத்துருக்குறாங்க. நான் அதை யோசிக்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு ஸ்கூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என் மிச்சம் சொன்னாங்க, நீங்கள் போகாதீங்க, ஸ்ட்ரென்த் எங்கேயுமே இருக்காது, வேறு வேறு ஸ்கூலுக்கு டெப்டேஷன் போடுவாங்க, போகாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கள மீறி தான் எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ட்ரான்ஸ்ஃபரில் ஃபஸ்ட்டு மேலூர் தான் கிடச்சிது. நான் அப்பவும் எடுக்கலை. எல்லா டீச்சர்ஸும் சொன்னாங்க எடுங்கனாங்க, நான் எடுக்கலை. ஆனால் அப்போவே நான் வந்திருப்பேன், எடுக்காமல் வந்து. ஏன்னா ஸ்கூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஸ்கூல் பிடிக்கும், டீச்சர்ஸ்லாம் பிடிக்கும், அதனால அங்கேயே இருந்தேன். அதை விட ஊர் மக்கள் ரொம்ப நல்லா வச்சுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்பவும் நான் யோசிக்கவே இல்லை. நான் தேர்ந்தெடுக்க போகிறது ஒரு ஸ்கூல், ஆனால் அது எனக்கே தெரியாமல் நான் ஒரு ஸ்கூலை எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா நான் முதல்ல நான் நினச்சிட்டு இருந்த அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன்னா நான் இப்போ கஷ்டப்பட்டுருப்பேன். ஏன்னா அது வந்து வீடு கிடைக்கல, அந்த வீடு கிடைக்காம கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அந்த டீச்சரும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ஸ்கூல் பக்கத்துலேயே நல்ல வீடு கிடச்சிருக்கு. அது வந்து எனக்கு தேவன் வந்து கிருபியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த டீச்சர் வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க. நான் எடுக்கணும்னு நினச்சேன் அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர் வந்து வந்தாங்க. வந்துட்டு பார்த்தா எனக்கு வீடு நிறையா. அப்போ வந்து அந்த ஊர் மக்கள் நிறைய கடலை அது நிறைய கொடுப்பாங்க, என்னென்ன வருதோ எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ நான் வீடு நிறையா எல்லாமே காய போட்டிருந்தேன். பார்த்தாங்க, டீச்சர் நீங்கள் உண்மையிலே உங்கள் கடவுள்கிட்ட என்ன செஞ்சீங்க, நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் உண்மையிலே ப்ரேயர் பண்ணீங்களா, அதனால தான் உங்களுக்கு கடவுள் இப்படி கொடுத்துருக்காங்களா, இந்த ஊரை நல்ல ஊரும் நல்ல ஒரு பள்ளியும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை விட என்ன விசேஷமாக உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கிடச்சிருக்கு. அவங்களுக்கு இன்னும் வீடு கிடைக்கல. அவங்க வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் வந்து திருப்பத்தூருங்கிற அந்த யூனியன்ல இருந்தால் இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து கடவுள் எனக்கு வந்து கிருபியாக கொடுத்தாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பள்ளி முடிந்து வந்து கொட்டாம்பட்டியில் வந்து கிராமத்துலேருந்து வெளியில் வந்து கொட்டாம்பட்டியிலேருந்து பஸ் ஏறி நம்ம ஊருக்கு வரணும், மதுரைக்கு வரணும். நான் அப்போ வந்து பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி கொட்டாம்பட்டியிலேருந்து வந்து மேலூர்லாம் கடந்து போயிடுச்சு. அப்போ நம்ம பள்ளி அங்கே ஒன்று இருக்கலாம் மேலூரில், ஒரு பெரிய ஒன்று அது பக்கத்தில் இருக்குது. நான் அதை பார்த்துக்கிட்டே தான் வரேன். மொபைல் வர கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். மொபைலை பார்த்துட்டே இருக்கிறேன். பஸ் எப்படி இடிச்சுது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது. எஸ்சிடிசி பஸ் வந்து நான் ஒரு பஸ்ஸில் வரேன், எஸ்சிடிசி பஸ் வந்து 2 பேரும் போட்டு வந்து 2 பஸ்ஸையும் இடிச்சுட்டாங்க. இடிச்சு அந்த கூட மொபைல் வந்து என் கையில் தான் இருக்குது. இந்த எங்கள் பஸ்ஸே கொஞ்சம் இடிச்சது வந்து அந்த தப்பு வந்து அந்த எஸ்சிடிசி பஸ் மேலே தான்.
ஆனால் எங்கள் பஸ்ஸில் உள்ள டிரைவர் வந்து அப்படி கொண்டு போய் விட்டுட்டார். ஏன்னா விட்டு அதுக்கு முன்னாடி எங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி ஏதோ கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த மேலூருக்கு அடுத்து அந்த இடத்துல. அப்போ நான் இந்த பஸ்ஸு போய் அந்த ஆட்டோவில் இடித்து அந்த ஆட்டோவில் இருக்கிற அவ்வளோ பேருக்குமே விழுந்தா எல்லாருக்கும் பயங்கர காய். அன்னைக்கு பஸ்ஸும் நல்லா நெளிஞ்சிச்சு. உண்மையிலே சொல்கிறேன், நான் இந்த வாசலுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். இந்த மொபைல் கூட ஆடவே இல்லை. இந்த மொபைலை நான் இப்படியே தான் வச்சு பார்த்துட்டே தான் வரேன் பஸ்ஸில். அப்போ கூட தான் நான் பார்த்துட்டே தான் வரேன். அது என்ன செஞ்சு மொபைல் கூட ஆடலாம். அங்கே எல்லா காரியமும் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், எனக்கு ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஆடுது. என் கையில் பேக் மட்டும் ஹேண்ட்பேக் மட்டும் இருந்தது. எல்லாரும் இறங்கி கொண்டாங்க. நானும் போயிட்டேன். வெளியில் போய் என்னன்னா அப்போ இறங்கி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இருந்தவங்க எல்லாருமே எங்கள் டிரைவரை அடிச்சிட்டாங்க. ஆனால் தப்பு வந்து அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் தெரியும் அந்த எஸ்சிடிசி பஸ்ஸில் உள்ளவங்க தான் தப்பு பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் நல்லா அடிச்சு போட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், கீழே இறங்கி ஒரு ப்ரைவேட் பஸ் மட்டும் வந்து நின்னது. அதில் ஏறி நாங்கள் மதுரைக்கு வந்துட்டோம். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னுடைய லக்கேஜ் பேக் எல்லாமே அந்த பஸ்ஸிலே விட்டுட்டு. ஆனால் ஹேண்ட்பேக் மட்டும் அந்த மொபைலில் மட்டும் என் கையில் இருக்குது. நான் எப்படி ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு தெரியாது. ஊருக்கு வந்து எனக்கு அந்த நைட்டு காய்ச்சல். ஏன்னா அதை அந்த சம்பவத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. காய்ச்சல் வந்துச்சு. நான் அப்போவே அந்த சாட்சி சொல்ல நினச்சேன். ஆனால் தேவன் அது வந்து கிருபையாக வந்து என்னை வந்து பார்த்தாங்க. இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அதே தான் கொட்டாமட்டிலேருந்து பஸ் ஏறுறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். நாங்கள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது எப்போதுமே ஒரு பஸ் ரெகுலராக அந்த பஸ்ஸில் தான் வருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எஸ்சிடிசி பஸ் உள்ளே வரமாட்டேன். அவன் எப்போதுமே பைபாஸில் போடுற பஸ் அன்னைக்கு உள்ளே வந்துச்சு. நான் இதில் ஏறவா வேண்டாமான்னு யோசித்தேன். நான் ஏறி அது கொட்டாமட்டி தாண்டி மேலே வருது. மேம்பாலத்துக்கு மேலே வருது. மேம்பாலத்துக்கு மேலே வரும்போது என்ன செஞ்சால் முன் டயர் வெடிச்சிச்சு. அந்த முன் டயர் வெடிச்சு பயங்கர சவுண்டாக இருக்குது. உடனே அவர் டிரைவர் நிறுத்திட்டாங்க. ஆனால் எல்லாரும் நான் இங்கே இறந்து போகிறோம், இங்கே இறக்குங்க. ஆனால் டிரைவர் இல்லை, அது ஏறத்தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலத்திலேயே தான். ஆனால் அவர் என்ன செய்யார், அதையும் மீறி என்ன செஞ்சார், பஸ்ஸை எடுத்துக்கிட்டே வர்றாரு. ஆனால் உண்மையிலே கடவுள் வந்து கிருபையாக தான் அது எங்களை காத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாமே அழுதுட்டாங்க. அழுது எங்களை இறக்கி விட்டுருங்க, நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்னு. இறங்கி பார்த்தா 2 டயருமே வெடிச்சு நிற்குது. ஆனால் கிருபையா இல்லை. கொஞ்சம் தான் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அந்த பாலத்தில் மோதி நாங்கள். ஆனால் தேவன் வந்து அற்புதமாக என்னை காத்து வழி நடத்தி வந்தார். நான் வந்து வெள்ளிக்கிழமை அங்கேருந்து கிளம்பி இங்கே வருவேன் ஸ்கூல் முடிச்சு. இங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே கிளம்பி அங்கே போவேன். தேவன் வந்து இந்த 1 வருஷமும் என்னை சுத்தமாய் காப்பாற்றி வந்திருக்கிறார். நீங்களும் உங்கள் ஜெபத்தில் என்னை நினைச்சுக்கோங்க. என்னுடைய பிரயாணத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆமாம். செய்த நன்மை என்னன்னா, என் கணவருக்கு இப்போ 2 வாரம் 3 வாரமாகவே உடம்பு சரியில்லை. அன்றைக்கி நான் காட்டுக்கு போயிட்டேன். அவளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு சரி கட்டிட்டு இருக்காங்கன்ட்டு அன்றைக்கி காலையில் நல்லா தான் இருந்தாங்க. நான் காட்டுக்கு நடந்து போயிட்டேன். போயிட்டு வந்து வந்தால் இவ்வளோ படுத்துக்கா, என்னம்மா காட்டில் இருந்து அதுலேயும் வண்டி வந்துச்சு அப்படி கேட்டேன். ஏமா எனக்கு போய் நிற்கவே முடியல, வயசு போக்கு ரொம்ப போயிட்டே இருக்குது அப்படின்னு. தம்பி வந்தான், எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தான், சரியாக போகும் அப்படின்ட்டு படுத்தார். சரி வயசு போக்கு தானே மாத்திரை விட்டுருவாங்களான்ட்டு நான் பேசாமல் உட்காந்துட்டேன். நானும் போயிட்டேன். இப்போ எழுதி பார்த்தா அவர் போயிட்டே இருந்துட்டார். அப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சாயந்தரம் போல ஆஸ்பத்திரி போயிடணும் அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு ஆஸ்பத்திரி தான் போயாச்சு. ஆஸ்பத்திரி போய் ஒரு 2 ஊசி போட்டு வந்துட்டாங்க. ஊசி போய்
வந்தால் மறுபடியும் போயிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குது, மாத்திரை போட்டாலும் இருக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, வாங்கிட்டு வேற வருது. சரி ஆஸ்பத்திரி தான் மறுபடியும் போகணுன்ட்டு நிஜமாக ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வரக்காங்க. ஒரு வாரமாக வயிற்று போட்டு தவும்போதும் போயிடும். அந்த நேரத்துலேயே ஆண்டவர்களுக்கு வேலை கொடுத்து அவர் நம்ம கிளம்பவே இல்லை, அப்படியெல்லாம் போனால் கீழே விழுந்துவாங்க அப்படின்றதும் ஆண்டவர் கிளம்பிட்டு எங்கள் அண்ணன் நல்லா தோணுட்டாங்க. இப்படி பேசிட்டே இருக்கீங்கள என் மருமக ஃபோன் பண்ணா, மாமாவுக்கு தோணுறாங்க அத்தை நீங்கள் இங்கே கொடுத்துருவாங்க தெரியாது அப்படின்னு. ஆமாடா ஒரு வாரம் போயிட்டு இருக்கு, கேட்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு நாங்களும் குளுக்கோஸ் வேலை ஏற்றணும். குளுக்கோஸ் ஏற்றினா 2 தரும் அப்படின்ட்டு ஒரு 5 குளுக்கோஸ் ஏற்றணும். குளுக்கோஸ் ஏற்றையில் பார்த்தீங்கன்னா தடுமை மாய்க்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் ஒரே வயிறு வலி காய்ச்சல். மறுபடியும் காய்ச்சலுக்கு பார்த்தோம். பார்த்துட்டு 2 திருநெல்வேலி போய் ஒரே வாரத்தில் 2 ஆட்டம் திருநெல்வேலி போய் அங்கேயும் போய் கேட்கல. சரி இப்படி இருக்கு அப்படின்ட்டு அம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா வெட்டுமா ஆகிட்டு வந்துடும் அப்படின்னு அம்மாவை சொன்னேன். அவள் பார்க்க ஆஸ்பத்திரியில் நீங்கள் அங்கே கொடுத்தாங்க, நான் நரம்பூசி போட்டு விட்டேன் அப்படின்னு. மறுபடியும் அங்கே கூட்டி போய் நரம்பூசி போட்டு விட்டு இப்போ கொஞ்சம் குணமாயிடுச்சு. இந்த இருமல் நிற்கவே மாட்டேது. பாஸ்டர் எல்லாம் வீட்டில் ஜோம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு நன்றி. நீங்கள் சத்திரியும் ஜோம் பண்ணிக்கே உங்களுக்கு நன்றி. இந்த இருமல் நிற்கிறதுக்காண்டி நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு திருநெல்வேலிக்கு வச்சுருக்காங்க. அந்த டெஸ்ட்லேயும் நார்மலாக இருக்க ஆண்டவர் தான் வழி நடத்தணும். நீங்கள் அக்கா ஜோம் பண்ணி அந்த அப்படியே மயங்கிடுவேன். அதே மாதிரி அடிக்கடி நடந்துட்டே இருந்தது. எங்க அம்மா வீட்டுக்கு போனப்பட்டியும் அதே மாதிரி நான் தினமும் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவர் பாதுகாப்பாங்க அப்படின்ட்டு தினமும் ப்ரேயர் பண்ணுவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஆயிரும். திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு குளுக்கோஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு பிறகு ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு. தினமும் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட நல்ல சுகத்தோட வச்சிருக்கிறாரு. நான் இங்கே ரெண்டு ப்ரேயர் பண்ணுறது ஆண்டவரோட இருக்கதான் நல்ல சுகத்தோட வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. நான் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். ஒரு பெருச்சாளி வந்துச்சு, எங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்துச்சு. அது எதையோ பார்த்துட்டு அது அங்கிட்டு போயிடுச்சு. ஆனால் அது பார்த்தது எதுன்னு எனக்கு தெரியல. எதையோ பார்த்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக அதை பார்த்து அங்கிட்டு போன அடுத்த நிமிஷத்தில் பாம்பு உள்ள இருந்துச்சு. வீட்டுக்குள்ள உள்ள வந்துச்சு. எனக்குன்னா பயம். நான் ஆண்டவருக்கு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே இதுல இருந்து எப்படி எனக்கு விடுது, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ட்டு. சர்ச்சு முடிச்சுட்டு வரத வரைக்கும் அந்த கழிவுநீர் போற குழாய்க்குள்ளே இருந்துச்சு. அப்போ ஆண்டவரே அது வரைக்கும் இதுல இருக்கட்டும், அவங்க அவங்க கையால சாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க வந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெனிஃபர் ஒரு குழாயை வச்சு உள்ள விட்டு அந்த பாம்பை வெளியே வச்சு அவங்க அடிச்சுட்டு போட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி.
அப்புறம் எல்லாரையுமே ஏசப்பா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, எனக்கு போன மந்த்து செமஸ்டர் எக்ஸாம் இருந்தது. அப்போ எக்ஸாம் டைம்ல நல்லா தான் இருந்தேன், திடீர்னு முடியாம அதனால இங்கே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு தான் அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு நாள் இல்லை. இப்போ அங்கே இருந்துகிட்டே போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு எக்ஸாம் இருந்தது. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஒரு நாளுக்குள்ள கவர் பண்ணி முடிக்க முடியாத அளவு போர்ஷனும் இருந்தது. சரி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே போய் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வரேன். எக்ஸாம் எழுதிட்டு வருவேன். அந்த ஒரு நாள் ஸ்டடி லீவ் இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவும் எனக்கு திருச்சி அடிச்சுட்டு இருக்கும். கையில் ஊசியோடு இருப்பேன். உடனே திருப்பி மறுநாள் காலேஜுக்கு போனோம். அக்கா இது எனக்கு எப்படியாவது எடுத்து விட்டுங்க, இதோட நான் காலேஜுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லுவேன். உடனே வண்டியில் சொல்லுவாங்க, வேண்டாண்டா ஏன்னா உனக்கு தேவைப்படும், திருப்பி வந்து குத்த முடியாது, வலிக்கும், இருக்கட்டும் நீ இதோட போ காலேஜுக்கு அப்படின்னு. இல்லை நான் இதோடலாம் போக மாட்டேன், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் எப்படியாவது எடுத்துக்க, நான் திருப்பினாலும் வந்து நான் போட்டுக்கிறேன் அந்த சூழ்நிலை தான் இருந்துச்சு. ரொம்ப 2 கையெல்லாம் குத்தி ஒரே ஊசி, இந்த சைடும் குத்தி ஊசி போட்டுருப்பாங்க, உடனே இந்த சைடு இந்த கையிலையும் பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தது அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ ஏசப்பா நான் எப்படி பரிசு எழுத போகிறேன், நான் ஏதோ சும்மா இருக்க போல இருக்கேன், ஆனால் மறுநாள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு பயம் வேற இருக்கு. உடனே நான் ஏசப்பா நான் உங்க கையெல்லாம் கொடுத்து போகிறேன், நான் பாஸ் ஆன மட்டும் போதும், நான் வேற மார்க்கெல்லாம் வேணாம், நான் பாஸ் மட்டும் ஆகிட்டு நான் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லா செமஸ்டருமே ஏசப்பா எனக்கு டிஸ்டிங்ஷனோட மார்க் தந்தாங்க. அதுக்காக ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அதே மாதிரி எனக்கு இந்த செமஸ்டரை நான் பாஸ் ஆனால் போதும், எனக்கு டிஸ்டிங்ஷன்லாம் வேண்டாம் ஏசப்பா, நான் இவ்வளோ முடியாமல் இருக்கிற சமயத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு மட்டும் நான் ப்ரேயர் பண்ணிடுவேன். ஆனால் நான் ஏசப்பாட்ட கேட்டது நான் ரொம்ப குறைவு. ஆனால் நான் கேட்டதை விட ரொம்ப அதிகமான மார்க்ஸை, நான் முன்னாடி எடுத்த மார்க்கை விட நிறைய பர்சன்டேஜ் ஜாஸ்தியான மார்க்ஸை ஏசப்பாட்டு தந்தாங்க. டிஸ்டிங்ஷனோட நல்ல மார்க் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏசப்பாவோட கை எனக்கு வந்து அந்த பலவீனமான நேரத்தில் பலனா இருந்ததுக்காகவும் இம்மட்டும் ஏசப்பா எங்க எல்லாரையும் நடத்தி வருகிறதுக்காகவும் ஏசப்பா எனக்கு அளிக்கும் நிலை பாருங்கள். இவ்வளவு நாள் எங்களை காட்டுறதையும் நிறைய நாள் எங்கள் குடும்பத்தை காட்டு சூரியமாக காட்டு போடாமல் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வயதில் நல்லா வெள்ளு விளைச்சி அங்கிருந்து சாண்டி இருந்துச்சு. அப்போ நானும் சுற்றுக்கால் வச்சேன், நானும் இன்னொரு அக்காவை நானும் சுற்றுக்கால் வச்சு எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் தூரமாக பிள்ளைட்டாங்க. ஆனால் அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஒரு காலில் பாம்போட காலும் ஒரு காலில் பாம்போட தலையும் இருந்துச்சு. நான் அப்போ பேசிக்கிட்டே இருந்தேன். அவள் அந்த பக்கம் நான் இந்த பக்கம் பேர் கவனிக்கிறேன். அப்போ கீழே வாட்டில் நின்று ஐயோ பாம்புலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனால எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு வாயே வரல, பாப்பான்னு சொல்லுதே வாய் வரல. அதனால் அவ்வளோ வந்தாலும் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் எது செய்ய யோசிப்பா அப்படின்ட்டு அப்படி காலையில் நாங்கள் என்ன செஞ்சோம்னா பனித்துளியில் வேறாக குடும்ப ஜபம் பண்ணும்போது வேற காலத்துலேருந்து பனித்துளியில் படித்தோம். அப்போ அந்த வசனம் வந்துச்சு. அந்த நரசு வந்து அவர்களுடைய பொறுப்பை பார்க்காம அங்கிருந்து ஓடி சேவை செஞ்சுக்கிட்டு தான் அவள் காலத்தில் பாம்பு வந்துச்சு. ஆனால் அவளை ஒன்றுமே செய்யலை. அந்த பேஷண்ட்டை நல்லா கவனிச்சா அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளோடு நாங்கள் படித்தோம். அன்னைக்கு பார்த்தா அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் வயலில் நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வேலை இப்படி நம்ம வீட்டுக்காரர் வரணும்னு என்ன செஞ்சுச்சோ தெரியல. காலை பார்த்தா 2 காலையும் 3 கால் சகதி. பாம்பு கடிச்சாலும் சொல்லறது தெரியாது, அதை தரமும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த எதிர்சைய கடலை அப்பா உங்க இடத்துல நாங்கள் ஒப்படைச்சுதான் நான் இந்த வேலையை நான் பார்க்கேன். எதனால நீங்க என்னை பார்த்துட்டாங்கப்பா, என்னை பாதுகாத்துக்கான்னு சொல்லிட்டு ஸ்டெப்பை எடுத்தா அவன் பாம்பை வாழை மிதிக்கமா தலையை மிதிக்கமான்னு தெரியல. நடுவுல புஷ்பம் இருக்கு.
அது விரிச்சு மாத்திரம் வெகு கருப்பா மண்களை ரவுண்டா இருக்கு. பாம்பை பிடிச்சிக்க முடியும், ஆனால் தலையும் வாழையும் பிடிச்சிக்க முடியல. அதை என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப்பை எடுத்து நான் கம்பு வந்து அமைச்சடிக்காமல் எப்போதுமே நான் வயலில் சுத்துக்காடு மாதிரி வச்சுருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பை எடுத்து அந்த பாம்போட நடு பண்ணியில் ஒரு அடி அடித்தேன். இரு சைடு வாழை தூக்கிச்சு, ஒரு சைடு வாடி ஒரு சைடு வாழும். அப்போ வாழை கரெக்டாக கணிச்சிட்டு வாழை ஒடிச்சாரா அவனை அரைஞ்சி தூக்கி வீட்டுக்காரத்தை காமிச்சு தூக்கி இது அடிச்சு அப்படின்னு நான் கடவுள் இடத்துல ஒப்படைச்சிட்டு அடித்தேன். அவர் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு நல்ல ஒரு பிறந்த தைரியத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை தூக்கி நான் போட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஆச்சரியப்பட்டார், நீ பாம்பத்தை கிடைச்சிக்க அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து கடவுள் இடத்துல ஒப்படைச்சிட்டு வரோம். நம்ம தைரியத்தை கொடுத்தது ஏசப்பா. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம சார்ஜ் சொல்ல தயங்கக்கூடாது. நான் இது வரைக்கும் முன்னாடி இருந்து சொல்லவே இல்லை, ஆனால் சொல்லாமல் இருந்தால் நம்ம கொடுத்த சந்தர்ப்பத்தை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அம்மா கிட்ட கேட்டால் நம்ம முகம் பார்த்து செய்வாங்க, ஆனால் தேவனும் நமக்கு எந்த தேவனும் முன்னே செய்வாங்க. அதனால எப்படியாச்சும் சார்ஜ் சொல்லிடணும் அப்படின்ட்டு நிற்கிற ஆர்வமாக வந்து என் தேவனிடத்தில் என்னுடைய ஆர்வத்தோடு சொல்லி அதுக்கு போடாத ஓடி இந்த மாதிரி இங்கே இருக்கவங்க நிறைய பேர் கலைக்கிறேங்க சொல்லுது. ஆனால் முன்னால் வாங்க ஏசப்பா செய்த நன்றி அற்புதத்தை நம்ம சொல்லணும். நம்ம சாட்சியாக நிற்கணும், மற்றவங்க சாட்சி உள்ளபடியாக நிற்கணும், நம்ம ஒரு வழிகாட்டியாக நிற்கணும். ஆமென். நடந்தாலும் சது சேவைகள் தினம் பெருகினாலும் சாவின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சது சேனைகள் தினம் பெருகினாலும் உலகத்தை ஜெயித்தனம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். உலகத்தை ஜெயித்தனம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். வருடம் முழுவதும் கிடைத்தவரை போல பாதுகாக்க தேவனுக்கு நான் கொடாரங்களை நெருக்கிறேன். எல்லாருமே அவங்களுடைய ஆர்டர் செய்து நன்மைகள் சொன்னார். ஆர்டர் எனக்கு இடமுமே நன்மைகள் எனக்கு சொல்ல முடியாத அவசியமான தெய்வமா இருந்து என்னை பாதுகாத்து வருகிறார். என்ன சொல்றது, ஆர்டர் அற்புதமா வச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். இன்னொன்று என்னுடைய பையன் வந்து நல்லபடியாக படித்து முடித்து நல்லபடியாக தேவன் கிருபை செஞ்சிருக்காரு. அவங்க எந்த காசு வசதி ஏற்படாத படிக்கும். அவனுக்கு ஒரு தடவை இந்த ஃப்ளைட்டில் போகும்போது கூட ஒரு லவுடியாக இருந்ததுனால கீழே லேண்ட் ஆக முடியாமல் கொஞ்சம் இது பண்ணி அதை நான் சாட்சியை சொன்னேன். அதில் அவரை பாதுகாத்து இந்த படிப்பை முடிக்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்கு அவருக்கு கொண்டாட கொண்டு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அவன் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறான். கடவுளின் கிருபை அவளோட இருக்கணும். இன்னொன்று என்னோட பொண்ணு வந்து அவனுக்கு ஒரு மாசமாக லீவு தான் இருந்துச்சு, ஆனால் யாரும் வீட்டுக்கு போகல. ஏன்னா இந்த அரியர் வச்சிருந்தவங்கலாம் எக்ஸாம் எழுதிட்டுருந்தாங்க. அவள் ரூம்மேட் 3 பேர், அதில் அவங்க 2 பேருமே வந்து அரியர்ஸ் எழுதிட்டே இருந்தாங்க. ஆனால் அவளுடைய கிருபையினால அவளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்படியாகவும் ஆர்டர் செஞ்சுருக்காரு அவங்க. அதனால அந்த ரூம்மேட்டே அவளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸில் வாங்கும்படியாக தேவன் கிருபை. அதே மாதிரி என் பையனும் பாருங்க, ஆண்டவருடைய கிருபைக்காக நல்லபடியாக எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகும்படியாக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் எடுத்து வந்திருந்தான். அவளும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுக்கும்படியாக தேவன் பண்ணதாக அறிவாளர் கொடுத்துருக்காரு. நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. எங்கள் கடவுள் டெய்லி ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது அவருடைய கிருபை அவருக்கு முன்பாக செஞ்சு மட்டும் பாதுகாத்த தேவனுக்கு அவருக்கு போராடப்படி நன்றி செலுத்துகிறேன். எங்கள் குடும்பத்தை வந்து அற்புதமாக வழிநடத்துகிறாரு. அதுக்காக அவருக்கு போராடக்கூடிய எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு போராது. நான் வந்து ரொம்ப அண்ணன் அழுது புகழ்ந்து அந்த மாதிரி கேட்குற ஆள் கிடையாது. நான் வந்து என் மனசில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் எப்போதும் வச்சுக்கிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டா கேட்குறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேனோ ஆண்டவர் எனக்கு செய்வார். அதோட நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்காரு. அதை அற்புதமாக அதை வச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் போராடப்படி நன்றி செலுத்துகிறேன். மறந்து விட்டாலும் வரவே
ஏற்றதா